ஈவினிங் டைமில் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் சவுண்டு கேட்குதா? ஐயா, இது வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சீஸியாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு இல்லை 3 உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக விதை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ மில்கி மிஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு மாவை கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி செஞ்சுட்டு நடுவில் இந்த மாதிரி சீஸ் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா உருண்டையாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி எடுத்ததும் இதை அப்படியே வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே வந்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இதே மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிக்கலாமா? இப்போ ஆயில் கொதிச்சிருச்சு. ஒவ்வொரு பாலாக உள்ளே இறக்கி விட்டுருங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. எந்த குழந்தைகளும் இதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நம்ம டொமேட்டோ சாஸோடு இதை வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் வீட்டுக்குட்டி பாருங்களேன் சொல்கிறான்னு சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சூப்பர்ன்ட்டான். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு பாருங்கள். மீனா ஸ்டைலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். டாட்டா பை பாய்.